ஃபால்ஸு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடைசி பாக்கத்தை எடுத்துட்டு, ஒரு முழம் அதாவது கை எல்போ வரைக்கும் கேப் விட்டுட்டு, இந்த கைய பிடிச்சிக்கங்க. அந்த எட்ஜ பிடிச்சிட்டு, எல்போ வரைக்கும் கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸை வச்சு அடியில ஸ்டிச் பண்ணணும். அந்த ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கங்க, ஃபால்ஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிச்சு சாரீக்கு கீழே வரணும். சம்டைம் யாருக்கும் தெரியாதவங்க மேலே வச்சு தைச்சிருவாங்க. அது வேண்டாம். அந்த ஃபால்ஸோட ஸ்டிச்சிங் சாரீக்கு கீழே இருக்கணும். சாரீக்கு அந்த மேலே அப்படி இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி சின்ன தையல் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப அடியில் போனால் நூல் விட கேப் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு மேலே அந்த ஃபால்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அந்த கடைசியில் வரும்போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சிட்டு அங்கே ஒரு ஊசியை குத்திட்டு சாரியை அப்படியே ஃபுல்லாக திருப்பணும். சாரியை திருப்பிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ திரும்ப ஊசியை அதில் குத்திட்டு திரும்ப சாரியை திருப்பணும். இப்போ என்ன பண்ணணும், சின்ன தையல் போடக்கூடாது, கொஞ்சம் பெரிய தையல் போட்டுக்கோங்க. 3 இல்லைன்னா 3.5 அந்த மெஷர்மெண்ட்டில் நூல் பெருசாக வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சிங்கன்னா கீழே சுருக்கம் வரும், நூல் பிடிச்சி இழுக்கும். ஸோ மேலே மட்டும் கொஞ்சம் பெரிய நூலாக பெரிய தையலாக விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். சாரியை நல்லா ஈவனாக கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் பார்த்துட்டு பண்ணணும். இல்லைன்னா இதில் கடைசியில் நம்ம ஜாயின் பண்ணும்போது அப்படியே சாரி பிடிச்சி இழுத்துட்ட மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் ரொம்பவும் துணியை இழுக்காமல் அந்த துணிக்கு ஏற்றாப்பில் அப்படியே சாஃப்டாக துணியை வச்சு அந்த ஃபால்ஸை வச்சு தைக்கணும். ரொம்ப இழுத்திங்கன்னா துணியோட பின்னாடி சுருக்கம் அப்படியே வரும். ஸோ துணி அப்படியே ஈவனாக அப்படி கொஞ்சம் அதுக்கேற்ற போல் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கடைசி வந்தாச்சு. திரும்பவும் திருப்பிட்டு இங்கே கொஞ்சம் கெட்டி தையல் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், சாரீ ஃபால்ஸ் வச்சாச்சு. பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லாமல் அவ்வளோ நீட்டாக வந்திருக்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.